வணக்கம் அண்ணா. ஆஸ்திரேலியா தமிழ் பொறியாளர் அமைப்புக்கு எங்களுடைய கிராம சேவையாளரும் இங்கே நிற்கின்றார். பள்ளிக்கூடத்தில் குடும்பங்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதை போன்று கோயிலிலும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கிராம சேவையாளரும் தன்னால் இயன்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவருடைய பக்கங்களால் அந்த உதவிகளை மக்களுக்கு எடுத்துக் கொடுக்க முடியாத சூழ்நிலையால் நான் அவரிடம் பல தடவை ஃபோன் பண்ணி கதைத்த போது தானும் வருகின்றேன் என்று என்னிடம் கூறிய போது நான் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். அந்த குடும்பங்களின் நிலைப்பாட்டை நேரடியாக பார்ப்போமாறுங்கள். அதாவது பருப்புக்கடந்தான் பள்ளிக்கூடத்தில் இந்த சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு வீட்டில் இருக்க முடியாதவாறு இங்கு இருக்கின்றார்கள். இதை நான் காணொளி ஊடாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு இயலாத ஒரு குழந்தையும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கிராம சேவையாளரிடமும் அவரும் உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்லுங்கள் சார். முடிஞ்சளவு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எங்களை சைட்டாலையும் இது வரைக்கும் கொமிஷன் வந்து கொடுக்குற அளவில் சனம் பட்டினியாக கிடக்கிற கட்டம் தான் வரும். ஆகவே முடிஞ்ச அளவு உதவுனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கிராம சேவையாளரும் அதை தான் முன்வைக்கின்றார். மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்குமாறு. நன்றி அண்ணா. நன்றி 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 நன்றி. வணக்கம் அண்ணா. ஆஸ்திரேலியா தமிழ் பொறியாளர் அமைப்புக்கு இந்த வீட்டுக்கு விட போகவே முடியாது என்றால் சகலமும் தண்ணீர் சூழப்பட்டு இவர்கள் அங்கே கோயிலிலே தஞ்சம் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் சமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சில அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவை உள்ளதால் ஆஸ்திரேலியா பொறியாளர் அமைப்புக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இது தண்ணியால் சூழப்பட்டு இந்த பகுதிகள் ஃபுல்லாகவே தண்ணியால் சூழப்பட்டு இருக்கின்றது. இந்த உதவியை செய்து உங்களை அன்போடும் கொடுக்கின்றேன். தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. இவர்களும் அங்கே கோயிலிலே தண்ணி கிடைத்திருக்கின்றார்கள். கிராம சேவையாளர் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் பயனளிக்கவில்லை. இதை ஆஸ்திரேலியா பொறியாளர் அமைப்புக்கு ஊடாக இந்த காணொலியை நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அங்கே வெளியில் உள்ள போக முடியாத சூழலால் வெளியானவர்கள் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வணக்கம் அண்ணா. ஆஸ்திரேலியா பொறியாளர் அமைப்புக்கு ஊடாக பருப்புக்கடந்தான் கிராமத்திலிருந்து இந்த காணொலியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். வீடுகளில் இருக்க முடியாதவாறு இங்கே கோயில் வளாகத்துக்குள் கோயிலிலே வந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கின்றது. இங்கேயும் 6-7 குடும்பங்கள் இருக்கின்றார்கள் என்பதனையும் இந்த காணொலி ஊடாக ஆஸ்திரேலியா தமிழ் பொறியாளர் அமைப்புக்கு பருப்புக்கடந்தானிலிருந்து இந்த காணொலி ஊடாக நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன். நன்றி. இங்கு பல குடும்பங்கள் கோயில்களையும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு காணொலி ஊடாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையால் அவர்கள் தங்களுடைய உடைமைகளை இங்கே கோயிலிலே கொண்டு வந்து இங்கேயும் அவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி.